ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம ஷர்மா ஜி கே பேட்டி அப்படின்ற ஒரு வித்தியாசமான ஹிந்தி படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். திருமணம் பண்ணிக்கிட்டு 3 வித்தியாசமான வாழ்க்கைய வாழ்ற நம்ம ஹீரோயின்கள் மத்த பொண்ணுங்களை பார்த்து இன்னும் நம்ம வயசுக்கே வரலையே, ஒருவேளை நமக்குள்ள எதனா பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு ஒவ்வொரு நாளும் பயந்துகிட்டே வாழ்ற இன்னொரு பொண்ணு, கல்யாணமாகி பல வருஷம் ஆனதுனால தன்னோட கணவர் தன்னை மறந்துட்டாரோ அப்படின்ற பயத்தோட வாழ்ற இன்னொரு லேடி. சோ இவங்களுக்கு மத்தியில தான் இந்த கதை பயணிக்குங்க. அப்படி அடுத்தடுத்து இந்த கதையில நடக்கிற திருப்பங்கள், கிளைமேக்ஸ்ல காத்திருக்கிற ட்விஸ்ட், அது எல்லாமே உங்களுக்கு வேற ஒரு உணர்வை கொடுக்கும். இன்னும் லைக் கொடுக்கலனா ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே சுவாதி அப்படின்ற ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு தன்னோட பள்ளிக்கூடத்துக்கு போகாம கட்டடிச்சிட்டு தான் அம்மாவோட இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. ஆமாங்க, சுவாதிக்கு ரொம்ப நாளாவே தான் வயசுக்கு வந்துட்டோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துட்டு போகுங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், அவங்க கிளாஸ்ல படிக்கிற, அதாவது அவங்க கூட படிக்கிற எல்லா பொண்ணுங்களுமே ஒரு வயசுக்கு வந்து ஏஜ்லாம் அட்டன் பண்ணிட்டாங்க போல. ஆனா அது சுவாதிக்கு மட்டும் நடக்காதனால அவங்க எப்பவுமே அந்த கவலையிலேயே இருப்பாங்க. இந்த விஷயத்த தன்னோட அம்மா கிட்ட சொல்லிட்டு, இப்ப எனக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு, டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடலான்னு சொல்லிதான் இப்ப இந்த டாக்டர் கிட்டயும் வந்து பாக்குறாங்க. ஆனா டாக்டருமே அங்க இவங்களை சோதிச்சு பார்த்துட்டு, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, உங்க பொண்ணு இப்போ நார்மலா தான் இருக்கான்ற மாதிரி சொல்ல, இதுல நம்ம சுவாதியும் கோவப்படுறாங்க, அவங்க அம்மா ஜோதியும் கோவப்படுறாங்க. ஆல்ரெடி என்னோட வேலைக்கு வேற டைம் ஆயிடுச்சு, இதுல உன் ஸ்கூலை வேற கட்டடிச்சிட்டு இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தேவையில்லாம நேரத்தை வீண் அடைச்சிட்டோன்னு சொல்லி தன்னோட பொண்ணு சுவாதிய திட்டினபடியே ஜோதி அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. கட் பண்ணா இன்னொரு பக்கம் குருவின் அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இவங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, அவங்களுடைய முடி படியாதுங்க. அப்படி அந்த முடிய படிய வைக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுவாங்க, தண்ணியெல்லாம் தொட்டு எவ்வளவு முடி வாரினாலும் படியாது. இந்த வெறுப்போட தான் தினந்தோறும் அவங்க ஸ்கூலுக்கு கிளம்புவாங்க. அப்படி இந்த குருவினுடைய அம்மா யாருன்னா, நம்ம படத்துடைய இன்னொரு ஹீரோயினான கிரண். கிரண் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுங்க. தான் கணவர் ஒரு நல்ல வேலையில இருக்கிறதுனால தினந்தோறும் வீட்டுல தான் இருப்பாங்க. அது தவிர்த்து வீட்டுல ஒரு வேலைக்காரன் இருப்பான். இவங்களுக்கு இருக்கிற ஒரே பொழுதுபோக்கு கணவரும் பொண்ணும் கிளம்புனதுக்கு அப்புறம் அந்த வேலைக்காரனோட பேசுறது தாங்க. அதனாலேயே இவங்க ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணுவாங்க. பேச்சு துறைக்கு கூட ஆள் இல்லையே அப்படின்ற மாதிரியும் நினைப்பாங்க. கட் பண்ணா இன்னொரு பக்கம் தன்வி அப்படின்ற மாதிரி இந்த படத்துடைய இன்னொரு ஹீரோயினா காமிக்கிறாங்க. இவங்க ஒரு கிரிக்கெட் பிளேயருங்க. இப்ப மும்பை ரஞ்சி டீம்லயும் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு வேலையில தான் அங்க ஒரு பள்ளிக்கூடத்தை காமிக்க, அந்த பள்ளிக்கூடத்துல தான் நம்ம ஜோதியோடைய பொண்ணு சுவாதியும் குருவின் அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு சொன்ன பாத்தீங்களா, அவங்க ரெண்டு பேருமே ஒரே வகுப்புங்க, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாவும் இருப்பாங்க. இன்னொரு ஹீரோயினான ஜோதியை காமிக்க, ஜோதி ஒரு பள்ளிக்கூடத்துல டீச்சரா இருப்பாங்க. ஆனா அவங்க பொண்ணு வேற பள்ளிக்கூடத்துல இருப்பாங்க, இவங்க ஒரு வேற பள்ளிக்கூடத்துல வேலை பார்ப்பாங்க. டெய்லி காலையில தான் கணவருக்கு முன்னாடி, ஏன் தன் பொண்ணுக்கு முன்னாடியே இவங்க வேலைக்கு கிளம்பி ஆகணுங்க. அதனால வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் ஜோதி தான் கணவர் தலையில தான் கட்டுவாங்க. ஜோதிக்கு நிறைய விஷயம் ஞாபகம் இருக்காது. தன்னோட போன்ல ரிமெம்பர் மாதிரி வச்சுப்பாங்க. அப்படி அந்த அலாரம் அடிச்சதும் தான் கணவர்கிட்ட, இன்னைக்கு முட்டை பொரியல் பண்ணிடுங்க, பொண்ணை ஸ்கூல்ல விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க இருந்து அவங்க வேலைக்கே கிளம்புவாங்க. இன்னொரு பக்கம் ஜோதியோட பொண்ணு சுவாதியும் அங்க தூங்கிக்கிட்டு இருக்க, அங்க அவங்க அப்பா வந்து எழுப்புறாங்க. அப்பா அம்மா இல்லையான்ற மாதிரி கேட்க, அம்மா தான் வழக்கம் போல காலையில வேலைக்கு கிளம்பிடுவாள, இன்னைக்கும் கிளம்பிட்டா, இன்னைக்கும் நான் தான் உன்னை டிராப் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரியும் அங்க கிளம்ப சொல்ல, இங்க சுவாதி தூங்கி ஒளிஞ்சுக்கிட்டே கிளம்புறாங்க. சுவாதிக்கும் அம்மாவோட ஸ்கூலுக்கு போகணும், அம்மாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி நிறைய ஆசைகள் இருக்குங்க. ஆனா அது எல்லாமே இத்தனை வருடம் நிறைவேறாமையே இருக்கும். இப்போ அந்த பள்ளிக்கூடத்தையும் காமிக்க, நம்ம சுவாதியும் அந்த குருவின் பொண்ணும் அங்க ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, முன்னவே சொன்னேனே, சுவாதி அவங்க கிளாஸ்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே ஒரு வயசுக்கு வந்ததுனால தான் இன்னும் வயசுக்கு வரலையே, நம்மளுக்கு இன்னும் டேட்டே ஆகலையேன்ற மாதிரி தான் ஃப்ரெண்டு குருவின் கிட்டையும் சொல்லிட்டு இருக்க, அந்த குருவினும் அதை நினைச்செல்லாம் கவலைப்படாத, நான் கூட தான் முன்ன மாதிரி வயசுக்கு வராம இருக்கேன், இது மாதிரி கவலைப்பட்டா நம்மளுக்கு ப்ராப்ளம் தான் வரும், அதை பத்தி நீ யோசிக்காம இரு, அதுவா நடக்கும்ன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. அப்பதான் அதே இடத்துல ஷைஜி அப்படின்ற ஒரு பொண்ணை இவங்க ரெண்டு பேரும் பாக்குறாங்க. அந்த பொண்ணு 10வது படிப்பாங்க போல, பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க. முக்கியமா அவங்க ஸ்கூல்ல படிக்கிற எல்லா பசங்களும் அந்த பொண்ணு பின்னாடி தாங்க சுத்துவாங்க. அதை பாக்குற இவங்க ரெண்டு பேருக்குமே பயங்கர பொறாமையாகுது. இந்த பொண்ணு பாரு எவ்வளவு குண்டா பப்ளியா கியூட்டா இருக்கா, ஆனா நம்ம பாரு எவ்வளவு ஒல்லியா இப்படி இருக்கும், அதனாலதான் அந்த பொண்ணு பின்னாடி எல்லா பசங்களும் சுத்துறாங்க அப்படின்ற மாதிரியும் புலம்பிக்கிட்டு இருக்க. இப்ப அடுத்த நாள் ஆகுதுங்க. வழக்கம் போல ஜோதி தன்னோட கணவருக்கு வேலை கொடுத்துட்டு வேக வேகமா அவங்க வேலைக்கு கிளம்ப, இன்னொரு பக்கம் கிரண் அவங்க பொண்ணு குருவினையும் கலப்பிக்கிட்டு இருக்காங்க. குருவினுக்காக அவங்க காலையில எழுந்து சமைச்சு வச்சிருக்காங்க, அதையும் கொண்டு போக சொல்ல, அப்படி கிரணுடைய பக்கத்து வீட்டுல இருக்கிற பொண்ணு தான் முன்னாடி கிரிக்கெட் பிளேயர்னு சொல்லிருப்போம் பாத்தீங்களா, அந்த தன்விங்க. பொண்ணு கொண்டு போகாத டிஃபன் பாக்ஸ அந்த தன்வி கிட்டையும் கொடுத்து, மேட்சுக்கு போறலமா இத சத்தா சாப்பிடுன்ற மாதிரியும் அந்த சாண்ட்விச்சை கொடுக்குறாங்க. இப்ப தன்வியோ அங்க கிரிக்கெட்ல விளையாடிட்டு அப்படியே தெம்பா ஜூஸ் குடிச்சிட்டு இருக்க, அப்ப தன்வியோடைய கண்ணை வந்து ஒரு பையன் மூடுறாங்க.
அது வேற யாரும் இல்ல, அவன் தான் தன்வியோடைய பாய் ஃப்ரெண்ட். ரொம்ப நாளாவே இவங்க ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. தன்விக்கு திருமணம் பண்றதெல்லாம் பெரிய ஆர்வம் இருக்காதுங்க. அண்ட் தன்வியோட பாய் ஃப்ரெண்டுமே ரொம்ப ப்ரொடக்டிவா இருப்பாரு. தன்வி கிரிக்கெட் விளையாடி அவங்க கையிலையும் கால்லையும் அடிபட்டு வரதெல்லாம் பார்த்து அவருக்கு ஒரு மாதிரி சோகமாகும். ஒரு பொண்ணு மாதிரி நீ இருக்கியா, உடம்பு முழுக்க காயம் இருந்தா எனக்கு உன்னை பார்க்கறதுக்கே கஷ்டமா இருக்குன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ண. இன்னொரு பக்கம் நம்ம சுவாதி இருக்காங்கல்ல, அவங்களுடைய கிளாஸ்ல இருக்கும் போதோ ஒரு பையன் வந்து ஒரு லெட்டர் கொடுக்குறான். சுவாதியும் நம்மளுக்கு தான் நினைச்சு அதை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த லெட்டரை கொண்டு போயிட்டு முன்னாடி இவங்க ஷைஜின்னு ஒரு பொண்ணை பத்தி கொஞ்சம் பொறாமையா பேசியிருப்பாங்கல்ல, அந்த பொண்ணு கிட்ட கொடு அப்படின்ற மாதிரியும் போட்டிருக்க. இவங்களுக்கும் பயங்கர எரிச்சல் ஆகுது. இதுல வேற நம்ம சுவாதியோடைய யூனிஃபார்ம் கிழிஞ்சிருக்கும், சாக்ஸ் கிழிஞ்சிருக்கும். அதெல்லாம் பார்த்தா டீச்சர் பயங்கரமா கத்துவாங்க. இப்படி ஒரு வேலையில தான் கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போறாங்க. அப்ப 10th பசங்களும் நம்ம சுவாதியோடைய கிளாஸ் பசங்களும் ஒன்னா உக்காந்துகிட்டு இருக்க. அப்பதான் அந்த ஷைஜி கிட்ட போயிட்டு நம்ம சுவாதியும் குருவினும் இன்ட்ரோ ஆயிக்கிறாங்க. ஷைஜியுமே நான் ஆல்ரெடி ஒரு பையனை டேட் பண்றதாகவும் அங்க ரொம்ப பெருமையா ஜாலியா சொல்லிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் கேட்க இவங்களுக்கு பொறாம தாங்க வருது. குருவின் அதுக்கு மேல அங்க நிறைய பசங்க விளையாடிக்கிட்டு இருப்பாங்களா, அதுல ஒருத்தனுடைய முடி இந்த ஜெல்லெல்லாம் போட்டு படிய வாரிக்கிட்டு இருப்பான். குருவினுக்கு முடி தானே படியாது. ஆஹா, அவன் முடி மாதிரி நம்ம முடியும் இப்படி வாரினா நல்லா இருக்குமே, நம்ம அம்மா இந்த ஜெல்லை நம்மளுக்கு வாங்கி கொடுக்க மாட்டாங்களே, கேட்டா முடியல பிரச்சனை வரணும் 1000 குத்த சொல்றாங்க அப்படின்ற மாதிரியும் அங்க புலம்பிக்கிட்டு இருக்க. இப்ப நம்ம சுவாதி வழக்கம் போல வீட்டுக்கு வராங்க. அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு போயிருக்கிறதுனால ராத்திரி 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வரதுனால இவங்க வீட்டுல தனியா தாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு அவங்க அம்மாவும் அதாவது அந்த ஜோதியும் வேலை முடிச்சு வர, அம்மா யூனிஃபார்ம் வாங்கிட்டு வந்தீங்களா, என் யூனிஃபார்ம் கிழிஞ்சிருச்சுன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரியும் கேக்குறாங்க. ஆனா அவங்களும் மறந்துட்டாங்க போல. ஆல்ரெடி லேப்டாப்பை வேற சர்வீஸுக்கு கொடுத்திருந்தேன், அதை வாங்க போனதுல இதை மறந்துட்டேன், என்ன மன்னிச்சிருன்ற மாதிரி சொல்ல. அம்மா என்னம்மா சொல்றீங்க, நாளைக்கு ஸ்கூல்ல வேற குரூப் போட்டோ எடுக்கிறாங்கம்மா, இப்ப அந்த சமயத்துல நான் போய் இப்படி நின்னா இந்த பழைய யூனிஃபார்மை துவைக்க கூட இல்லம்மா, அட போமா, நீ பேருக்கு தாமா எனக்கு அம்மா, ஆனா பொண்ணு ஆசைப்படுற, பொண்ணுக்கு தேவையான சின்ன விஷயம் கூட செய்ய மாட்டேற அப்படின்ற மாதிரி தான் அம்மா கிட்டையும் பயங்கர சண்டை போட்டுட்டு அங்க அடுத்த நாள் ஸ்கூலுக்குமே வராங்க. அப்படி அந்த இடத்துல அந்த பழைய யூனிஃபார்மோடயே உங்க போஸ்ட் கொடுக்க இன்னொரு பக்கம் கிரண் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுமே ஆல்ரெடி ரொம்ப தனிமையை உணர்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல. அதுபடி அவங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கடைக்கு போகும்போது கடைக்காரங்கிட்ட எப்படி இருக்கீங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு எதனா பேசணும்னு நினைப்பாங்க. ஆனா யாருமே மூஞ்சி கொடுத்து இவங்க கிட்ட பேச மாட்டாங்க. கிரணுக்கு ஒரு அம்மா இருப்பாங்க, அவங்க கிட்டயாச்சும் வீடியோ கால் பண்ணி பேசலான்னு பார்த்தா கிரணுடைய அம்மா பயங்கர வைப் உள்ளவங்க. போன் பேசுறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்ல, யோகா பண்ணிட்டு இருக்க, போனை வைக்கின்ற மாதிரி அவங்களும் கட் பண்ண. இன்னொரு பக்கம் நம்ம தன்வி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தன்னோட பாய் ஃப்ரெண்ட பார்க்க வராங்க. தன்வி ஒரு ஸ்போர்ட்ஸ் கேர்லா இருக்கிறதுனாலயே அவங்களுக்குள்ள ஒரு சின்ன தைரியம் இருக்குங்க. ஆனா அந்த தைரியத்தை அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு ஆம்பளத்தனம் அப்படின்ற மாதிரி தாங்க பாப்பாரு. அப்படி தன்வி பைக் ஓட்டுவாங்க, கார் ஓட்டுவாங்க, அவங்களால பண்ண முடியாத விஷயங்கள்லாம் இல்ல. அது எதையுமே உங்க பாய் ஃப்ரெண்ட் ரசிக்கவும் மாட்டாரு, பிடிக்கவும் பிடிக்காது. எது பண்ணாலும் ஒரு சின்ன குறை சொல்லிக்கிட்டே இருப்பாருங்க. இப்படி ஒரு வேலையில தான் இந்த பள்ளிக்கூடம் இருக்கு பாத்தீங்களா, அங்க ஒரு டிராமா போட்டுட்டு இருக்காங்க. அந்த டிராமாலையும் நம்ம சுவாதி ஒரு ஆம்பளை வேஷம் போட்டு நடிக்க. அப்படி நடிச்சு முடிச்சிட்டு தன்னுடைய ஃப்ரெண்டு அந்த குருவின் கிட்டையும் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் குருவின், சுவாதி உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லவா, அது கேட்டு கோவப்படக்கூடாது. ஆக்சுவலி 2 மாசத்துக்கு முன்னாடியே நான் வயசுக்கு வந்துட்டேன், எனக்கான டேட் ஆயிடுச்சு, இன்னும் நம்ம கிளாஸ்ல வயசுக்கு வராம இருக்கிறது நீ மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல. இதை கேட்டதும் சுவாதிக்கு தூக்கி வாரி போடுது. அப்ப எனக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு போல இருக்கு, அதனால்தான் என்னால ஆக முடியல, அவ்வளவுதான் போச்சு, நான் ஒரு பொண்ணாவே மாற மாட்டேன் போல இருக்கு, எல்லாரும் என்ன கிண்டல் பண்ண போறாங்கன்ற மாதிரியும் அங்க பிரஷர் மேல பிரஷர் ஆகுறாங்க. இப்படி இவங்க புலம்பிக்கிட்டு இருக்கும் போது தான் அவங்க நடிச்ச டிராமால சிறந்த நடிகை இல்ல நடிகருக்கான பரிசு ரெண்டுமே சேர்த்து சுவாதி அப்படின்ற மாதிரியும் அங்க பிரின்சிபல் அறிவிக்கிறாரு. அப்படி அந்த சுவாதி பரிசை வின் பண்ணதுனால அவங்க இருக்கிற கிரீன் ஹவுஸ் இருக்கு பாத்தீங்களா, அது ஸ்கூல்லயே ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்துடுச்சுன்ற மாதிரியும் அறிவிக்க. இப்ப இவங்களால அவங்களுடைய கிரீன் ஹவுஸே ஜெயிக்குதுங்க. இது மூலமா சுவாதியும் பயங்கர சந்தோஷப்படுறாங்க. அப்படி அந்த கப்பை வாங்கிட்டு வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் காமிச்சு பயங்கரமா ஹாப்பியா இருக்க. இதை உடனடியா தான் அம்மா கிட்ட காமிக்கணும்ன்ற மாதிரியும் சுவாதி தான் அம்மாக்காக ஸ்கூல்லையும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராத்திரி ஆகுது, ஒரு 8 மணி வரைக்கும் ஆகுதுங்க. அப்ப வரைக்குமே சுவாதியை கூப்பிடறதுக்கு யாரும் வரல. அப்பதான் அந்த இடத்துக்கு சுவாதியோடைய அப்பா வராரு. என்னம்மா வின் பண்ணிட்டியா, சூப்பர்மா, வா வா பைக்ல ஏறு அப்படின்ற மாதிரி அவரு சொல்ல, அம்மா வரலையான்ற மாதிரி சுவாதி கேட்பாங்க. அம்மா இன்னும் வேலையில தாமா இருக்கான்ற மாதிரி சொன்னதும் சுவாதிக்கு அழுக வந்துருங்க. நம்ம மேல அம்மாவுக்கு பிரியமே இல்ல, எதையுமே கண்டுக்க மாட்டாங்கன்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனா நம்ம சுவாதிக்காக தான் அங்க நம்ம ஜோதி வேர்வை சிந்தி உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குங்க. அந்த ஃபங்க்ஷன் இந்த தன்வியோடைய பாய் ஃப்ரெண்டோடைய சைட்ல நடக்கும். அந்த ஃபங்க்ஷனுக்கும் தன்விய அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட்டிட்டு போக அவங்க மேக்கப் போட்டு இருக்கிறதும் தலைவாரி இருக்கிறதும் எல்லாமே ஒரு மேன்லியா இருக்குன்ற மாதிரியும் அவரு மத்த பொண்ணுங்க முன்னாடியே கிண்டல் பண்றாரு. இது தன்விக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகுதுங்க. இன்னொரு பக்கம் சுவாதியும் வீட்டுக்கு வர அங்க அவங்க அம்மா ராத்திரி ஒரு 9:30 மணிக்கு வீட்டுக்கு வராங்க. எல்லாம் ஒரு தாயா பெத்த புள்ள
இப்படி ஒரு பரிசை வாங்கியிருக்க, நீ தானே அங்க வந்திருக்கணும். உனக்கு என்ன விட உன் வேலை தான் முக்கியமாயிடுச்சுல, நீ அந்த வேலையே கட்டிக்கிட்டாலு. நான் இங்க ஸ்கூலுக்கு போயிட்டு படிக்கிறது பிரஷரு, அதுக்கப்புறம் இன்னும் வயசுக்கு வரலன்னு பிரஷரு, இப்படி எத்தனையோ பிரஷரை நான் தாங்கிக்கிட்டு இருக்கேன். நீ ஆறுதலா கூட பேச மாட்டேன்ற மாதிரியும் தான் அம்மாவை போட்டு சுவாதி பயங்கரமா கட்டுறாங்க. அண்ணே இப்படி பேசுறான்ற மாதிரி அங்க நம்ம ஜோதிக்கு அழுகை தாங்க வருது. இன்னொரு பக்கம் நம்ம குருவின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்குமே பிறந்த நாள் வர, அப்படி அந்த பிறந்த நாள்ல நம்ம சுவாதியா அவங்க அம்மாவும் வந்து கலந்துக்கிறாங்க. குருவினுடைய அம்மா அந்த கிரண் இருக்காங்கல்ல, அவங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறதுனாலயே அந்த பார்ட்டியை ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நம்ம கிரணுக்கு இந்த பார்ட்டியை ஆர்கனைஸ் பண்றது, இந்த சர்ப்ரைஸ் பண்றது, அதுக்காக டிசைன் பண்றது எல்லாமே சூப்பரா பண்ணுவாங்க. மேபி ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் அவங்க பண்ணாங்கன்னா சும்மா பட்டைய கலப்புற மாதிரி அந்த பிசினஸ் போகுங்க. ஆனா அதெல்லாம் தெரியாமையோ கணவர்கிட்ட இருந்து பர்மிஷன் கிடைக்காமையோ இவங்க இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாவே இருக்காங்க. அதுக்குள்ளேயும் பேசாம இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்லாம் போலாம் அப்படின்ற ஒரு யோசனை வருதுங்க. இந்த யோசனையை தன்னோட கணவர்கிட்டையும் சொல்ல, ஆனா அவர் மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டாரு. நான் என்ன சொன்னாலும் எதுக்குமே சரியா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்க, இப்போ வர வர என்ன பிடிக்கிறது இல்லையா அப்படின்ற மாதிரியும் கேட்க, அதுக்கு அவரு ஒரு சைலண்டா மட்டும்தான் பதிலா வச்சிருக்காரு. அப்படி பரபரப்பா பேசிட்டு தான் மனைவி பேசுறத காதல் கூட வாங்காம அவரு வேலைக்கு கிளம்ப, இப்படிலாம் அவங்க கணவர் பிஹேவ் பண்றப்போ நம்ம கிரணுக்கு தான் கணவரை எதனா பண்ணிடலாமா, விஷத்தை கலந்து கொடுத்துடலாமா, அந்த அளவுக்கு கோபம் வருங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜோதி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் அவங்க கணவர்கிட்ட வந்து தன்னுடைய பொண்ணுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. அப்படி பேசிட்டு கொஞ்சம் ரொமான்டிக்காவும் பேசுறாங்க. என்னம்மா நீ இப்படிலாம் பேச மாட்டியே, என்ன திடீர்னு பேசுறன்ற மாதிரி இப்ப இந்த ஜோதியோட போனை வாங்கி பார்த்தா இன்னைக்கு ராத்திரி கணவரோட பேசணும்ன்ற மாதிரி அதையும் அலாரம் வச்சிருக்காங்க போல. அதை பார்த்து அவங்க கணவருக்கு செம்ம காண்டாயிடுதுங்க. அப்படியே சிரிச்சுக்கிட்டு அந்த ராத்திரி முழுக்க அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே காலங்கள் கடந்து போகுதுங்க. அப்படி நம்ம ஹீரோயின்கள் 3 பேருமே ஒரு பிடிக்காத வாழ்க்கையை தான் அப்படியே சுத்தி சுத்தி வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரியும் அவங்க காட்டுறாங்க. அப்படி ஒரு வேலையில தான் நம்ம கிரண் இருக்காங்கல்ல, அவங்க அன்னைக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்ல தன் கணவருக்காகவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நேரமாகியும் அவங்க கணவர் வரல. ஆமாங்க, அன்னைக்கு நம்ம கிரணுக்கும் அவங்க கணவருக்கும் ஆனிவர்சரி போல இருக்கு. அவர் மறந்தே போயிட்டாரு. ஒவ்வொரு வருஷமும் செலிப்ரேட் பண்ணதுக்கு அவர் வருவாரு, வெளியே கூட்டிட்டு போவாரு. ஆனா இந்த வருஷம் வரவே இல்லையே. போக போக நம்மளையே மறந்துடுவாரு போல இருக்குன்ற மாதிரி கிரணுக்கும் உள்ள ஒரு மாதிரி ஆகுது. இப்போ உடனே தன்னுடைய வீட்டுக்கு வந்து தான் வேலைக்காரங்கிட்டையும் ஒரு அழகான புடவைய வெளியே எடுத்து வை அப்படின்ற மாதிரியும் சொல்ல, எதுக்குன்னு கேட்கும் போது இன்னைக்கு எனக்கு ஆனிவர்சரிடா, ரெட் சாரியை எடுத்து அயன் பண்ணி வை அப்படின்ற மாதிரியும் கத்துறாங்க. இப்போ பக்கத்துல போயிட்டு டக்குன்னு குளிச்சுட்டு அங்க அந்த சிவப்பு கலர் புடவையும் கட்டிக்கிட்டு அப்படியே பார்க்க எப்படி இருக்குன்ற மாதிரி கேட்க, அந்த வேலைக்காரனும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கீங்க, உங்க கணவருக்கு உங்களை கண்டிப்பா பிடிக்கும். சரி இப்போ எங்க போறீங்க? என் கணவருடைய ஆபீஸுக்கு தான் போறேன். டெய்லி ராத்திரி 10 மணிக்கு மேலதான் வீட்டுக்கு வராரு. காலையில 9 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிடுறாரு. இன்னைக்கு 8 மணிக்கெல்லாம் போயிட்டு அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து அவரோட வெளியே போறேன் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம அவரு கணவருடைய ஆபீஸுக்கு வராங்க. அப்படி அங்க வந்து பார்க்கும் போதோ அந்த ஆபீஸ்ல இருக்க எல்லாருமே கிரண ரொம்ப வித்தியாசமா பாக்குறாங்க. இப்ப நேரா தன்னோட கணவருடைய கேபினுக்கும் அவங்க வர, அந்த கேபினுல அவங்க கணவர் இல்லைங்க. அதுக்கு பதிலா அங்க ஒரு பொண்ணு நிக்க, யாருமா நீ அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்க யாரு? நான் வந்து கிரண், இங்க வேலை செய்யறவருடைய மனைவி. ஹலோ, உங்க கணவர் 6 மணிக்கெல்லாம் ஷிஃப்ட் முடிச்சு டெய்லியும் கிளம்பிடுவாரு. இப்ப 8 மணிக்கு இங்க வந்திருக்கீங்க, ஏன் உங்க கணவர் அதை சொல்றது இல்லையான்ற மாதிரி கேக்குறாங்க. இங்க கிரணுக்குமே தூக்கி வாரி போடுது. டெய்லி 6 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவாரா, ஆனா வீட்டுக்கு 10 மணிக்கு மேல தானே வராரு அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையோட தான் கணவருடைய கார் டிரைவருக்கும் கால் பண்ணி, எங்க இருக்கீங்க, என் கணவர் எங்கன்ற மாதிரி கேட்க, ஆபீஸ்ல தான் இருக்காரு மேடம்னு சொல்ல, நானும் ஆபீஸ்ல தான் இருக்கேன், ஒழுங்கு மரியாதையா சொல்லு, என் கணவர் எங்கன்னு கேட்க, இப்போ ஒரு ஹோட்டலுடைய அட்ரஸையும் அந்த டிரைவர் சொல்றாரு. இப்ப கிரணுமே அந்த ஹோட்டலுக்கு வர, அங்க ரிசப்ஷன்லயும் கொஞ்சம் தங்கிக்கிட்டே வந்து, இங்கதான் என் கணவர் தங்கியிருக்காரு, அவர் பேரு வினோத் சர்மா, கொஞ்சம் செக் பண்றீங்களா, எந்த ரூம்னு சொல்ல முடியுமான்னு கேட்க, நான் அவரோட மனைவி, ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக தான் இங்க வந்திருக்கன்ற மாதிரியும் சொல்றாங்க. ஆக்சுவலி இங்க கிரணுக்குமே தெரியுதுங்க, நம்ம கணவர் நம்ம ஏமாத்திட்டு இங்க வேற ஒரு பொண்ணோட இருக்காருன்ட்டு. நான் ரிசப்ஷன்ல இருக்கிறவங்களும் அவர் பிரைவசியா இருக்கிறாரு, அதை எங்களால கெடுக்க முடியாது, அது எங்க பாலிசியில இல்ல, கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அங்க ஒரு துண்டு சீட்லயும் 806 அப்படின்ற ஒரு ரூம் நம்பரை நம்ம கிரண் கையிலையும் கொடுக்குறாங்க. கிரணுமே இப்போ அங்க ஒரு லிஃப்ட் பிடிச்சி 8வது ஃப்ளோருக்கு வர, அங்க இருக்கிற 806 ரூம் வாசல்லையும் வந்து நிக்கிறாங்க. அங்க உள்ள தன்னுடைய கணவருடைய வாய்ஸ் கேக்குதுங்க. அவங்க மனசு இன்னும் நொந்து போகுது. இப்போ அங்க காலிங் பெல் அடிக்கலாமா கிளம்பலாமான்னு யோசிச்சு ஒரு வழியா காலிங் பெல் அடிக்க, காலிங் பெல் அடிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து ஓடி வந்து பக்கத்துலயும் ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்போ அந்த கதவை திறந்து ஹீரோயினோட கணவருமே வெளியே வர, யாரா அது காலிங் பெல் அடிச்சது அப்படின்ற மாதிரி சுத்தி சுத்தி பாக்குறாரு. இப்ப உள்ள இருந்து ஒரு லேடியோட வாய்ஸ் கேக்குது, டார்லிங் என்ன பண்றீங்க, உள்ள வாங்க அப்படின்ற மாதிரியும் அங்க ஹீரோயினுடைய கணவரை கூப்பிட, இதுல கிரண் இன்னும் உடஞ்சு போய் அவ்வளவுதாங்க, அது வரைக்கும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே சுக்குநூறா உடையுது. அங்க இருந்து கண்ணீரோட வீடு திரும்புறாங்க. அப்படி தன்னுடைய வீட்டுக்கு வராங்க. அங்க ஒரு உயரமான இடத்துக்கு போயிட்டு கீழே குதிச்சிடலாமான்ற மாதிரி நினைக்க, அப்படி நினைக்கிறப்போ அவங்க காதுல ஒரு வாய்ஸ் கேக்குது. அது அவங்க பொண்ணு குருவினோட வாய்ஸ் தாங்க. தான் பொண்ணுக்காக நம்ம வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரியும் அங்க நம்ம கிரண் முடிவு பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜோதி இருக்காங்கல்ல, அவங்களும் அடுத்த
நாள் காலையில வழங்க போல வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்க தான் கணவர்கிட்டயும் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, நாளைக்கு ஒரு அவார்ட் ஷோ இருக்கு, சிறந்த வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் அவார்டு கொடுப்பாங்க, நீங்க கண்டிப்பா வரணுன்ற மாதிரியும் வரும்போது நம்ம பொண்ணையும் கூட்டிட்டு வந்திருக்குன்ற மாதிரியும் அங்க சொல்றாங்க. இங்கே நம்ம பாதி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க முடி சுருளா இருக்கோங்க. அந்த சுருட்ட முடிய படிய வைக்கிறதுக்கு ஒரு அயன் பாக்ஸை எடுத்து அவங்க அயன் பண்ண தெரியாதனமா முடி பிரைட்ஸ் ஆஃப் த கரேபியன் ஹீரோ மாதிரி மாறிடுது. அவங்களுக்கும் பயங்கரமான ஷாக்கு. இன்னொரு பக்கம் இங்க நம்ம கிரணுடைய அம்மாவை காமிக்கிறாங்க. அவங்க அப்படியே ரீல்ஸ் எல்லாம் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க கிரணுமே தான் கணவரை பத்தி பேசுறதுக்கு அம்மாவுக்கு கால் பண்றாங்க. ஆனா அம்மாக்கோ கிரண் கிட்ட பேசுறதுக்கு கூட நேரம் இல்ல. அப்புறமா பேசுறேன்ற மாதிரியும் போனை கட் பண்ணிட மறுபடியும் கிரண் அதே லோன்லினஸ் உணர்றாங்க. ஜோதியும் வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வர அங்க அவங்க பொண்ணு இன்னைக்கு ஸ்கூல்ல மட்டம் போட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டதுக்கு காலையில தெரியாம முடிய இப்படி அயன் பண்ணிக்கிட்டேன், அதான் போலன்ற மாதிரி சொல்ல, இப்போ அவங்களையும் நீ பரிசு வாங்கினல, அதுக்காக உனக்கு ஒரு ட்ரீட் கொடுக்குறேன், வெளியே போய் சாப்பிடலான்ற மாதிரி இப்ப வெளியவும் கூட்டிட்டு வந்து அங்க அவங்கள சாப்பிட வைக்க, ஆனாலுமே அவங்களுக்கு அம்மா மேல இருக்க கோவம் போலங்க. அம்மா கிட்ட சிடுசிடுன்னு மூஞ்சி கூட கொடுக்காம தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க தன்வி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுமே கிரிக்கெட் ஆடிட்டு வழக்கம் போல தன்னோட வீடு திரும்புறாங்க. அங்க அவங்களோட பாய் ஃப்ரெண்டுமே என்ன உடம்புல இன்னொரு காயம் ஏற்பட்டிருக்கு, எத்தனை வாட்டி சொல்லுவேன் கிரிக்கெட் விளையாடும் போது பார்த்து விளையாடுன்ட்டு, நம்ம திருமணத்துக்கு அப்புறம் நீ தயவு செஞ்சு இது மாதிரி கிரிக்கெட் விளையாடுறதெல்லாம் விட்டுடு, நானுமே ஆக்டிங்க்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்படி நான் ஆக்டர் ஆயிட்டேனா உன்னை கண்டிப்பா ராணி மாதிரி பார்த்துப்பேன்ற மாதிரியும் சொல்றாரு. இப்போ கொஞ்ச நேரத்திலேயே அங்க யாரோ காலிங் பெல் அடிக்க கதவை திறந்து பார்த்தா அங்க இவங்களுடைய நண்பர்கள்லாம் வராங்க. அப்பதான் அங்க இந்த தன்வியோடைய பாய் ஃப்ரெண்ட் தன்விக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு. நான் ஒரு ஆடிஷன் போயிருந்தேன், அந்த ஆடிஷன்ல செலக்ட் ஆயிட்டேன், இப்போ ஒரு பெரிய ப்ரொடக்ஷன்ல ஹீரோவா நடிக்க போறேன்ற மாதிரியும் சொல்ல, இப்போ அங்கேயே மண்டி போட்டு ஒரு மோதிரத்தை தன்வி கிட்டையும் கொடுத்து நீ என்ன திருமணம் பண்ணிக்கிறியா, இதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து வாழலாம் அப்படின்ற மாதிரியும் அங்க கேட்கிறாரு. தன்வியும் அங்க என்ன சொல்ற தெரியாம ஆமான்னு சொல்ல, இப்ப அந்த இடத்துல ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி போயிட்டு இருக்குங்க. அங்க தன்வியோடைய மொத்த ஃப்ரெண்ட்ஸுமே அங்க வந்து இந்த மாதிரி பையன் உனக்கு கிடைச்சது கொடுத்து வச்சிருக்கணும், அவன் உன்னை அவ்வளவு நேசிக்கிறான், இப்படி நேசிக்கிற ஒரு பையன் உனக்காக உழைக்கிறேன்னு சொல்றப்போ நீ எதுக்கு கஷ்டப்பட்டு கிரிக்கெட்லாம் விளையாடுற, அதை விட்டுடு, உன் கையெல்லாம் மறுத்து போயிடுச்சு பாரு, உனக்குள்ள இருக்கிற பெண்மையை வெளியே கொண்டு வா, அப்படி நல்லா மருதாணிகளா வச்சுக்கிட்டு திருமணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரியும் ஏதேதோ சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் தன்விக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க. இங்க ஜோதி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இந்த அவார்ட் ஷோ ஒண்ணு இருக்கு, தான் பொண்ணையும் கணவரையும் வர சொல்லியிருப்பாங்களே, அப்படி அந்த அவார்ட் ஷோலையும் உட்காந்துக்கிட்டு இருக்க அங்கேயுமே இந்த ஜோதியோட கணவரும் அவங்க பொண்ணு ஸ்வாதியும் வராங்க. ஸ்வாதிக்கு எதுக்கு இந்த அவார்ட் ஷோலாம் கூட்டு வரீங்க, ரொம்ப போரிங்கா இருக்கு, இந்த மாதிரி உட்காந்து கிளாப் பண்ணிட்டு இருக்கிறதுல எனக்கு பிடிக்காதுன்னு பேசிட்டு இருக்க, அப்ப திடீர்னு அங்க பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ்க்கான அவார்டை நம்ம ஹீரோயின் ஜோதிக்கு கொடுக்குறாங்க. அதையுமே அனௌன்ஸ் பண்ண உடனே இங்க கணவர் இருக்காருல அவரும் ஷாக் ஆகுறாரு, அவங்க பொண்ணு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. எல்லாரும் கைய பயங்கரமா தட்ட, முக்கியமா ஜோதியோட கணவர் அவ்வளவு சப்போர்ட்டிவா இருப்பாரு. இப்ப ஜோதிக்குமே பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்டுக்கு ஒரு காரையே பரிசா கொடுக்க இன்னும் அவங்க சிரமிச்சு போறாங்க. இப்ப மைக்கிலையும் வந்து பெருசாலாம் பேசலைங்க, எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஒரு பொண்ணு அவ வாழ்க்கையில சாதிக்கணும்னா அவ குடும்பத்துல இருந்தும் அவளுக்கு சப்போர்ட் தேவைப்படுது, அப்படி என் குடும்பமும் எனக்கு சப்போர்ட் பண்ணுச்சு, முக்கியமா என் கணவர் ஒவ்வொரு நாளும் அவரே சமையல் பண்ணி என்ன வேலைக்கு அனுப்பிட்டு என் பொண்ணையும் அவர் பார்த்துப்பாரு, என் பொண்ணு ரொம்ப கியூட்டான பொண்ணு, என் சொல்ற பேச்சை கேட்டுக்கிட்டு ரொம்ப நல்லா நடந்துப்பா, சோ அவங்க இல்லாம எனக்கு இது கிடைச்சிருக்காதுன்ற மாதிரியும் சொல்றாங்க. அதெல்லாம் கேட்க கேட்க கீழே இருக்கிறவங்களாம் எமோஷனல் ஆக, முக்கியமா நம்ம ஸ்வாதி இருக்காங்கல்ல அவங்க எமோஷனல் ஆகுறாங்க. அவங்க முன்னாடி ரோல இருக்கிற நம்ம ஜோதி மாதிரியே 2 ஆசிரியர்கள் இந்த ஜோதி எதுக்காக பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்டு கொடுக்குறாங்க, நல்லா லிப்ஸ்டிக் எல்லாம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஈர்க்கிற மாதிரி புடவை கட்டிக்கிட்டு பசங்க முன்னாடி வந்து கிளாஸ் நடத்தி இப்படி பரிசு வாங்கிட்டா அப்படின்ற மாதிரி தான் கூட இருக்கிற ஆசிரியையே அவங்க ரொம்ப மட்டம் தட்டி பேச, இதெல்லாம் இந்த ஜோதியோட கணவருக்கும் கோவத்தை கொடுக்குது. ஆனா முதல்ல அவரு கண்டுக்காம விட்டுறாருங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஸ்வாதி இருக்காங்கல்ல அவங்களுக்குமே தான் அம்மா மேல ஒரு எமோஷன் வர, அதையுமே அம்மா கிட்ட வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல இருந்து வெளியே போறப்போ தான் அம்மாவோட கையையும் பிடிச்சி, இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சண்டை போட்டதுக்கு எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிருங்கம்மா, நீங்க எனக்காக தான் உழைக்கிறீங்கன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன்ற மாதிரியும் சாரி கேட்க, அத ஜோதியுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பொண்ணையும் கட்டி அணைச்சிக்கிறாங்க. எப்பவுமே ஜோதி தான் பொண்ணோட பைக்ல போக மாட்டாங்க, அவங்க அப்பாவோட தான் தான் பொண்ணு அனுப்பி வைப்பாங்க. ஆனா இப்ப தான் பொண்ணு தான் கூட பைக்ல பின்னாடி உட்காரத பார்த்து இன்னும் அவங்களுக்கு சந்தோஷங்க. அப்படி அந்த இடத்துல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஜோதியோட கணவருமே அங்க அந்த 2 ஆசிரியர்களை வந்து சந்திக்கிறாரு. டேய் உங்களுக்கு எல்லாம் அவ்வளவுதான் மரியாதை, கூட வேலை பார்க்குற ஆசிரியையே நீங்க எவ்வளவு கேவலமா பேசுறீங்கன்னா நீங்களா என்ன மனுஷங்கடா, இன்னொரு வாட்டி இப்படி பேசுனீங்க உங்க வாயை கீச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டோம். அங்கிருந்து தான் மனைவியையும் பொண்ணையும் கூட்டிட்டு கிளம்புறாரு. இந்த சந்தோஷத்தோடயே நம்ம ஸ்வாதி இருக்காங்களே அவங்க தன்னோட பள்ளிக்கூடத்துக்கு வந்து தான் ஃப்ரெண்டு குருவின் கிட்டையும் நேத்து நடந்த ஃபங்க்ஷனை பத்தி பேசிக்கிட்டு இருக்க, அப்ப திடீர்னு அவங்களுக்கு வயிறு வலி ஏற்படுதுங்க. ஆமாங்க, அந்த நொடி நம்ம ஸ்வாதி
வயசுக்கும் வராங்க. அதை பார்த்ததும் அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கல. உண்மையாலே அது நடந்துருச்சா? அப்ப நானும் மத்த பொண்ணுங்க மாதிரி நார்மல் தானான்ற மாதிரியும் அவங்களும் பாத்ரூமுக்கு குருவினோட ஓட அப்பதான் குருவினுமே பாத்ரூம்ல நம்ம சுவாதி கிட்ட முக்கியமான விஷயத்த ஷேர் பண்றாங்க. ஆக்சுவலி வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு பசங்களை பிடிக்கல, பொண்ணுங்களை தான் பிடிச்சிருக்குன்ற மாதிரியும் இந்த குருவின் இருக்காங்களே, அதாவது கிரணுடைய பொண்ணு, அவங்க சொல்ல இதை உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டியான்ற மாதிரியும் அங்க சுவாதி கேக்குறாங்க. இல்ல சொல்லல, ஆனா பயமா இருக்குன்ற மாதிரியும் குருவின் சொல்ல, அதுல என்ன பயம்? நான் கூட எங்க அம்மாவை இப்படிதான் தப்பா நினைச்சேன். ஆனா அம்மா கூட நெருங்கி பேசும்போதுதான் நம்ம யாருன்னு நம்மளுக்கு புரியும். எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட முதல்ல சொல்லுன்ற மாதிரியும் அங்கிருந்து குருவினை அவங்க அனுப்புறாங்க. குருவினோ வீட்டுக்கு வர ஆல்ரெடி கிரண் தன் கணவரை நினைச்சு மனசுடைஞ்சு போய் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ குருவினோ தான் அம்மா கிரண் கிட்ட வந்து, அம்மா எனக்கு பசங்களெல்லாம் பிடிக்கலமா அப்படின்னு சொல்ல, எனக்குமா ஆம்பளைங்களையே பிடிக்கல, எல்லாரும் ஏமாத்துக்காரங்கன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் புலம்ப, அதை சொல்லலாமா, எனக்கு பொண்ணுங்க மேலதாமா இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பொண்ணுங்களை தான் பார்க்கணும்னு தோணுது, அவங்கள தான் பிடிச்சிருக்குன்னு சொல்ல அங்க கிரணுடைய முகம் மாறுது. இதை சொன்னா நீங்க இப்படி மாத்துவீங்க, என்ன அடிப்பீங்கன்னு தெரியுமா, அதான் சொல்லத்துக்கு பயமா இருந்ததுன்னு சொல்ல, ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பக்கத்துல உட்காரு, இப்போ உனக்கு இந்த வயசுல இப்படி ஒரு ஃபீலிங் வந்திருக்கு, இதே ஃபீலிங் நீ பெருசாகிற வரைக்கும் இருந்ததுன்னா உன்னோட முடிவு தான் என்னோட முடிவோ. ஆக மொத்தத்துல காதல் தான் ரொம்ப முக்கியம், நம்ம காதல் எதுல இருக்கோ அதை நம்ம கடைசி வரைக்கும் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரியும் தான் பொண்ணுக்கு அறிவுரை சொல்றாங்க. இதை கேட்டு அந்த குருவினுமே ரொம்ப எமோஷனல் ஆக, இன்னொரு பக்கம் தன்வி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் இப்போ அவங்களோட என்கேஜ்மெண்ட்டுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் வர, இவங்க 2 பேரும் ஏதோ பப்புக்கு போயிருக்காங்க போல. அங்கேயுமே கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் போயிட்டு இருக்கு. தன்வி லைட்டா சரக்கா போட்டுட்டு அங்க இருக்கிற பொண்ணுங்களோடலாம் இந்த ஆர்ம் ரெஸ்லிங் விளையாட கொஞ்ச நேரத்துல பசங்களும் அந்த ஆர்ம் ரெஸ்லிங்ல வந்து கலந்துக்கிறாங்க. ஆனா பசங்களையே இந்த தன்வி அவங்க பவரை வச்சு தோக்கடிக்கிறாங்க. இதையெல்லாம் பாக்குற தன்வியோட பாய் ஃப்ரெண்டுக்கு கோவம் வருதுங்க. என்ன தன்வி, வர வர உனக்குள்ள இருக்கிற ஆம்பளத்தனம் அதிகமாயிட்டே இருக்கே, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல, எத்தனை வாட்டி சொல்றது, பொண்ணு மாதிரி நடந்துக்கோன்ற மாதிரி சொல்ல, தன்வி ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க பொறுமையை இழக்கிறாங்க. இப்ப உனக்கு என்னதான் பிரச்சனைன்ற மாதிரி கேட்க, இதுக்கப்புறம் கிரிக்கெட் விளையாட போவாத, மத்த பொண்ணுங்க மாதிரி கையில மருதாணி வச்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு ரெடி ஆகுன்னு சொல்ல, இப்ப கட் பண்ணா கிரணை காமிக்கிறாங்க. கிரணுமே அங்க கொஞ்சம் கணவரை இருக்கிற மாதிரி ஒரு உடைய போட்டுக்கிட்டு இப்ப தான் கணவர் பக்கத்துலயும் வராங்க. நான் இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணாதனாலையும் உங்ககிட்ட சகஜமா ஆசை வார்த்தைகள் சொல்லி பேசாதனாலையும் தானே இப்போ என்ன பிடிக்காம போயிடுச்சு உங்களுக்கு, உண்மையை சொல்லுங்கன்ற மாதிரி கேட்க, அப்பதான் கிரணுடைய கணவரும், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீ என்னுடைய சிறந்த மனைவி, ஆனா உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதே கட்டாயத்தினாலதான், எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு காதல் இருந்தா அவளை என்னால மறக்க முடியல, அந்த காதல் இன்னமும் தொடருது, அதனால்தான் உன்னோட என்னால சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாம இத்தனை வருஷம் தவிச்சேன் அப்படின்னு அவர் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் வெளிப்படுத்துறாரு. இதையுமே கிரண் கேக்குறாங்க. ஒரு கடத்துல கிரணும் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த ராத்திரி முழுக்க கிரண் கண்ணீர் மட்டும்தான் விட்டு அழுகுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில தன்வியோடைய பாய் ஃப்ரெண்டும் தன்விக்கு தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்க, தன்வியும் கால் எடுக்க மாட்டாங்க. அப்பதான் கிரவுண்டுக்கு வந்து பார்த்தா அங்க தன்வி கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த மேட்ச் வேற ரொம்ப பரபரப்பா போகுதுங்க. எதிர்முனையில இருக்கிறவங்களும் அவுட் ஆகிட்டு இருக்க, தன்வி மட்டும் ஒரு பக்கம் நின்று அடிக்கிறாங்க. இதையும் ஒரு ஓரத்துல இருந்து அவங்க பாய் ஃப்ரெண்ட் பொறுமையோட பாக்குறாரு. மேட்சின் போது தன்விக்கு நிறைய அடிப்படுது. நான் உசுர கொடுத்து ஆடி அவங்க டீமையும் வெற்றி பெற வைக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துல இருந்து தான் பாய் ஃப்ரெண்ட் கிட்டையும் நம்ம தன்வி வந்து, இதுதான் நானு, அது என்ன ஒரு பொண்ணுனா கையில மருதாணி வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நீங்களே சொல்லிடுவீங்களா, ஒரு பொண்ணு பேண்ட் ஷர்ட் போட்டாலும் சரி, ரஃப் அண்ட் டஃபா விளையாடினாலும் சரி, அவ பொண்ணு தான். முதல்ல பொண்ணு எப்படி இருக்கணும்னு சொல்லாம நீங்க இந்த சமூகத்துல பொண்ணை எப்படி மதிக்கணும்னு கத்துக்கோங்க. உன் கூட நான் ஒரு வாழ்க்கையா ஆரம்பிச்சேன்னா கண்டிப்பா உனக்கு அடங்கி போற மாதிரிதான் இருக்கும், அந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்ல அப்படின்னு அங்க சொல்லிட்டு, எனக்கு இந்த திருமணமே வேணான்னு சொல்லியும் அவங்க பாய் ஃப்ரெண்டையே பிரிஞ்சு போறாங்க. இப்ப தன்விக்கும் ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் கிரண் இருக்காங்கல்ல, அவங்களும் தான் கணவர்கிட்ட வந்து, நீங்க சொல்றதெல்லாம் ஓகே, ஆனா இதுக்கு மேலேயும் நம்ம சேர்ந்திருக்க வேண்டாம், எனக்கும் சில கனவுகள் இருக்கு, அதை நான் பார்க்க போறேன், நீங்க தனியா இருங்கன்னு சொல்லிட்டோம். தான் கணவரை அவங்க காதலியோடயே சேர்த்து வச்சுட்டு தான் பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டோம் கிரண் பிரிகிறாங்க. அப்படி கிரண் ரொம்ப நாளா ஆசைப்பட்ட மாதிரி அவங்க ஆரம்பிக்கணும்னு நினைச்ச அந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பிசினஸையும் அந்த டிசைனிங் பிசினஸையும் ஆரம்பிக்க, அப்படி அந்த இடத்துக்கு இந்த தன்வி, இந்த பக்கத்து வீட்டுல இருக்கிற ஜோதி அவங்க பொண்ணுன்னு சொல்லி எல்லாரும் வராங்க. பட் லாஸ்ட் நம்ம கிரண் அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே சொந்த கால்ல நிக்கிற மாதிரியும் இப்ப அவங்கள சுத்தி நிறைய பேர் பேச இருக்கிற மாதிரியும் அங்க இருக்குங்க. இன்னொரு பக்கம் ஜோதியும் புது கார்ல இப்ப தான் கணவரோடையும், ஐ மீன் அவங்க கணவருக்கு அவங்க டிரைவிங்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அண்ட் அவங்க பொண்ணை இவங்களே கார்ல பள்ளிக்கூடத்துல டிராப் பண்ணுவாங்க. அங்க இருக்கிற கோச்சிங் கிளாஸஸ் எல்லாம் அம்மாவுடைய பேனர் இருக்கிறத பார்த்து இந்த சுவாதியும் சந்தோஷப்படுவாங்க. இப்ப சுவாதி உங்க ஃப்ரெண்டு குருவினோட சேர்ந்துகிட்டு ஸ்கூல்ல ஜாலியா பேசுற மாதிரியும், இப்ப குருவினுடைய முடி இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு ஜெல்லு போட்டு வாரி அவங்களுடைய முடியும் படிகிற மாதிரியும், அப்படி எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் இந்த படத்தோட கதை முடியுதுங்க. ஒரு வித்தியாசமான படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.